வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மசாலா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம நட்ஸ் எல்லாம் அரைச்சிடலாம். அதுக்கு 4-5 பிஸ்தா, 4-5 முந்திரி, 4-5 பாதாம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அரைச்சிடலாம். ட்ரையாக அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பால் காய்ச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பட்டை கூடவே 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ இது கூட 1/4 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் கொஞ்சம் சுண்டுனா தான் இது நல்லா டேஸ்ட்டாக திக்காக வரும். அதனால் சிம்லேயே வச்சு இது நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இது கூட சாரப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாரப்பருப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூட கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். முதலையே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. இந்த பால் நல்லா பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த தொண்டையில் லைட்டாக அந்த ஸ்பைசினஸ் தெரியும். பெப்பரோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சுண்டி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாலோட அளவு பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட மசாலா பால் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கோங்க. இது ஈவினிங் இல்லாட்டி நைட் டைம் குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் குடிப்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.